மைக்கெல்லாம் கரெக்டாக சும்மா பேசும்போது அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருள்வாக்கு அம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து பேசுகிறோம். இன்றைக்கி எப்பயுமே அம்மனுக்கு வருஷம் தை 19க்கு அம்மனுக்கு திருக்கல்யாணம் நடக்கிறது இங்கே வழக்கம். ஏன்னா அந்த தை திருநாளில் அம்மனுக்கு நடக்கக்கூடிய அந்த திருமாங்கல்ய விசேஷ பூஜை வேண்டி வர பல்லாயிரம் மக்களாகட்டும் பல லட்சம் மக்களாகட்டும் அவங்களுக்கு போகக்கூடிய அந்த புண்ணியங்கள் போகணும்னு சொல்லி அந்த நாட்கள் அம்மனுக்கு நம்ம திருமண நாள் வச்சுருக்கோம். இன்றைக்கி சிறப்பாக முடிஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்களுக்கும் இன்றைக்கி சிறப்பு பூஜை பண்ணோம் நம்ம சுவாமி கைகளால். இப்போ எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சு நம்ம ஐயா சார்பாக எல்லாருக்குமே அன்னதானம் நடந்துகிட்ருக்குது. அப்புறம் நம்ம கிரீன்லேண்ட் ஸ்கூல் திருப்பத்தூர் மாவட்டத்திலேருந்து பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் வந்திருக்காங்க அம்மனுடைய திருக்கல்யாணம் பார்க்கறதுக்காக. அந்த ஸ்கூல் வழி நடத்தக்கூடிய நிர்வாகி அவர் ஐயாவும் வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு எப்பவுமே நம்ம மனசுலையும் சரி அரசியலும் சரி எல்லாத்துலேயும் நம்ம நீங்காத இடம் பிடிச்ச நம்ம கேப்டன் ஐயா அவருடைய என்ன சொல்கிறது தீவிர ரசிகர்ன்றதெல்லாம் தாண்டி பக்தர் தான் சொல்ல முடியும். நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்திலேருந்து நம்ம ரமேஷ் சார் அவர்களும் என்னவா எப்பயுமே ஒரு விஷயம்னாக்கா சாமி இப்படி அம்மனுக்கு விசேஷம் வச்சுருக்கணுன்னா அம்மா அதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த உரிமையோடு வரக்கூடிய அந்த எண்ணங்களும் அந்த நல்ல உள்ளங்கள் என்றைக்குமே மறக்க முடியாது. இன்றைக்கும் எவ்வளோ பல தடைகள் தாண்டி வந்தாலும் எனக்கு ஆதரவு தெரிவிச்சிட்ருக்கும் நம்ம கேப்டன் ஐயா சேனலுக்கும் நம்ம தவசி நியூஸ் சேனலுக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். என்னுடைய நன்றிகளும் மனமார்ந்த வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி வணக்கம் செல்ல பிள்ளைங்களா. நம்ம கிரீன்லேண்ட் ஸ்கூல் அவர் ஐயா நிர்வாகி வந்திருக்காங்க. இது மூலியமாகவும் அவர் அறிமுகப்படுத்துகிறோம். ஐயா வணக்கம். எனக்கு என்ன அவர் பார்த்தா ஒரு மகிழ்ச்சினாக்கா ஐயாவுடைய மனைவி எல்லாரும் வர சொல்லு என்ன ஒரு இடத்துல ஒரு ஆலயம் எழும்புது அப்படின்னாக்கா அதை வெட்டி எறிவதுக்கும் அதில் பல அவதூறுகள் சூட்டுறதுக்காக இருக்கக்கூடிய அந்த கலி உலகத்தில் ஆரம்ப காலகட்டங்களில் என் தாய் இப்படிப்பட்டவள் தான் யார் என்ன சொன்னாலும் அம்பிகை இருக்கிறது உண்மை அந்த இடத்துல. அப்போ அந்த தாய்க்கு நாங்கள் போவோம் அப்படின்றது எண்ணங்கள் மாறாமல் குணங்கள் மாறாமல் இன்றைக்கும் மதித்து இந்த இடம் அவர் கொண்டு தான் இருக்கிறாரு. கண்டிப்பாகவே எல்லாருக்கும் எல்லாமும் அமையறது கிடையாது. இந்த நாள் இந்த இடத்துல நம்ம நின்று பேசுகிறோம் அப்படின்னாக்கா கடவுளுடைய அனுகிரகங்கள் இல்லாமல் நடக்காது. அதே போல் இந்த தருணத்தில் ஐயாயிடம் என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அது அப்படியே நடக்குது அப்படின்றது பல மக்கள் இங்கே நம்ம காட்டார கோயிலில் சொல்லியிருக்காங்க. இங்கே வேண்டுதல் வச்சு ஐயா கிட்ட விளக்கு போட்டு போய் இந்த மாதிரி நடந்திருக்குமான்னு சொல்லியிருக்காங்க. எப்பவுமே இருந்த பெண்களை தான் நம்ம தெய்வமாக வழிபடுறோம். இப்போ அந்த காலத்தில் இப்போ கருப்பசாமி முனீஸ்வர் அப்பாலாம் இருக்கிறாங்கனாக்கா அவங்க தெய்வமாக மாறி இருக்காங்கனாக்கா அவங்க மனுஷனாக பிறவி எடுத்து உயிர் போனது பின்னாடி தான் அவர் தெய்வமாக நினைக்கிறாங்க. அந்த மாதிரி தான் நம்ம விஜயகாந்த் கேப்டன் ஐயாவும் அப்படிதான். ஏன்னா இப்போ அவர் மனுஷனாக பிறந்து எல்லாருக்குமே பல நல்ல விஷயங்களை பண்ணார். இன்னைக்கு அவர் தெய்வமாக இந்த காட்டார் அம்மன் கோயிலை காட்சி கொடுத்துட்டு இருக்காரு. நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய கோயம்பேடியிலும் இன்னைக்கு பெரிய அருள்வாக்கு பீடம் சக்தி பீடம் கேப்டன் விஜயகாந்த் சக்தி பீடம்னாக்கா நம்ம நெட்டு ஓப்பன் பண்ண ஐயா கோயில் தான் வருது. அதுவே ஒரு மிகப்பெரிய சந்தோஷமா இருக்குது. நிச்சயமாக ஐயாவுடைய அருளும் ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த அளவுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்கோம் நம்ம கேப்டன் ஐயா சேனலுக்கும் நம்ம தவசி நியூஸ் சேனலுக்கும் என்னுடைய நன்றிகள் பல. நன்றி வணக்கம் ஐயாவுடைய. ஓகே செல்ல பிள்ளைங்களா, இந்த தருணத்தில் நம்ம ஐயாவுடைய பெரிய மகன் விஜய் பிரபாகரன் அவர்களுக்கு கூடிய விரைவில் திருமணம் நடக்க இந்த அம்மனுடைய அருளும் ஆசையும் அவருக்கு எப்பவுமே இருக்கணும். நிச்சயமாக ஏன்னா அவருக்கு பிறக்க போகிறது தான் ஐயாவாக பிறக்கணுன்றது நான் ஏற்கனவே நம்முடைய யூடியூப் பழைய சேனலில் சொல்லியிருக்கிறோம். நிச்சயமாக அது நடக்கும். ஏன்னா ஐயா முன்னாடி சொல்கிறோம், கண்டிப்பாக நடக்கும். அனைவருக்கும் நன்றி வணக்கம்.
வணக்கம்.